RS Entertainment வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் 60 ஆண்டுகளுக்கு முன் இதே தேதியில் தனுஷ்கோடியில் நடந்த கோர சம்பவத்தின் தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்ட தனுஷ்கோடியின் தற்போதைய நிலையையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பரபரப்பாக இயங்கும் துறைமுகம், அதன் அருகே ரயில் நிலையம் நிரம்பி வழியும் பயணிகள், இருபுறமும் நீல வர்ணத்தில் பரந்த கடல், இதமான காற்று, சுறுசுறுப்பாக மீன்பிடிக்கும் மீனவர்கள் என இருந்தது தனுஷ்கோடி. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே தேதியில் அனைத்தும் தலைகீழானது. ஆயிரத்து 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி தனுஷ்கோடியை தாக்கிய கோர புயல் ஆறாத வெடுக்கலாக மாறி மீளா துயரில் ஆழ்த்தியது. ஒரு தெரியாமல் அழிந்த துறைமுகம், வெறும் இரும்பு சக்கரங்களாக மிஞ்சிய பயணிகள் ரயில், தரைமட்டமான கட்டடங்கள் என தனுஷ்கோடியை சிதைத்தது அந்த கோர புயல். தேசத்தின் வரைபடத்தில் இருந்தே தனுஷ்கோடியை மறைய செய்த புயலின் தாக்கத்திலிருந்து மீள போராடி வருகிறது தனுஷ்கோடி. இந்நிலையில் தனுஷ்கோடியை புயல் தாக்கி இன்றுடன் 60 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இன்றும் புயலின் நினைவுகள் மறக்க முடியவில்லை என கூறும் மக்கள், இத்தனை கோரத்தை கடந்தும் தனுஷ்கோடியில் வசிக்க பயமில்லை என புன்முறுவலுடன் தெரிவிக்கின்றனர். காற்று அடித்தாலும் அதிகமாக அடிக்கும். இப்போ ஒரு 2 மாசமா சரியான காற்று, கடல், புயல். கடலுக்கு கூட நாங்கள் போகலை, பயலுக சும்மா தான் இருக்கிறோம். நான் பயலுக, எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு 2 பயலுக கடலுக்கு போகிறாங்க. அதை கொண்டு வர மீனை நான் மார்க்கெட்டுக்கு போய் வியாபாரம் பார்த்துட்டு வீட்டில் வந்து சமைச்சிட்டு பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க. என்ன காற்று கடை இருந்தாலுமே நான் இங்கே தனுசுக்குள்ளே தான் இருக்கிறேன். போக மாட்டேன், பயமெல்லாம் கிடையாது, எந்த பயமும். புயலுக்கு பின் மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்ட தனுஷ்கோடியில் தற்போது ஓலை குடிசையில் 300க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருகின்றனர். தற்போது தனுஷ்கோடியில் இயங்கும் ஒரே அரசு நிறுவனம் என்றால் அது அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் மாவட்ட நிர்வாகம் மீனவ குழந்தைகள் படிக்க 8ஆம் வகுப்பு வரையிலும் உள்ள நடுநிலைப்பள்ளி மட்டும்தான். மேலும் அவசர தகவல்களை பரிமாறிக்கொள்ள தகவல் தொடர்பு வசதியோ, மின்சார வசதியோ, மருத்துவ வசதிகள் ஏதும் இல்லாமல் இருப்பதால் தனுஷ்கோடி மீனவ மக்கள் சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இப்போ பஸ் போக்குவரத்து நாட்டா, இப்போ நாங்கள் இங்கே இறங்கிறோம் பஸ் நாட்டா. இப்போ நாங்கள் இப்போ தண்ணி வசதி வேணால் தண்ணினா ஊற்று தோண்டி அள்ளுவோம். அப்போ ஊற்று தோண்டி தான் ஊற்று தண்ணி தான் குடிப்போம். இப்போ வண்டி தண்ணி வருது, வண்டி தண்ணி வாங்கி அதில் தான் வியாபாரம் பண்ணுறோம். இதனால் தனுஷ்கோடி மக்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் பல வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டும் என தனுஷ்கோடி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தனுஷ்கோடி பகுதிக்கு 54 கோடி ரூபாய் சாலை அமைக்கப்பட்டதை தொடர்ந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடிக்கு சென்று கடலின் அழகை ரசித்து வருகின்றனர். ஆனால் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மீனவ குடும்பங்கள் மற்றும் மீனவ மக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் புயலில் அழிந்த தனுஷ்கோடியை மீண்டும் புத்துயிர் பெற வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் விஸ்வநாதன். RS Entertainment வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.